நெல்லையில் சர்வதேச ரோட்டரி கழகத்தை துவங்கிய பால் ஹாரிஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் வழக்கறிஞர் பால் ஹாரிஸ். இவர் கடந்த 1903ஆம் ஆண்டு சர்வதேச ரோட்டரி கழகத்தை தோற்றுவித்தார். சர்வதேச ரோட்டரி கழகம் துவங்கி 110 ஆண்டுகள் நிறைவு பெற்று 111வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளது. இதனை முன்னிட்டு சர்வதேச ரோட்டரி கழகத்தை துவங்கிய பால் ஹாரிஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பாளை பஸ் நிலையம் அருகே நடைபெற்றது. நெல்லை புறநகர் ரோட்டரி கழக தலைவர் வைரவராஜ், மேலப்பாளையம் ரோட்டரி கழக தலைவர் TSMO ஹசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் ரோட்டரி கழக பொருளாளர் அப்துல் முத்தலீப், இயக்குநர்கள் அமானுல்லா, பஷீர் அகமது, புகாரி ஷரீப், சுல்தான் இப்ராஹிம், உறுப்பினர்கள் அய்யூப் கான், ரிபாயி ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச ரோட்டரி சங்கம் துவங்கி 110 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 111வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள், குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள் அனைத்து தரப்பினரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 110 ஆண்டுகள் சர்வதேச அளவில் சேவையாற்றி கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் அமைப்பு தான் சர்வதேச ரோட்டரி. அந்த ரோட்டரி 111 ஆண்டுகளை இன்றைக்கு அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஜாதி மதம் பாராமல், இனம், மொழி எதையும் பாராமல் பாதிக்கப்படுகின்ற மக்கள், பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான பணிகளை, உதவிகளை ஓடோடி சென்று செய்வதற்காக ரோட்டரி சங்கம் அயராது உழைத்து வருகிறது. இந்தியாவில் போலியோ என்கின்ற நோயே இல்லாமல் போனது என்பதற்கு மாபெரும் அடிப்படை காரணமாக விளங்குவது சர்வதேச ரோட்டரி மட்டும்தான். இத்தகைய பெரிய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய ஸ்தாபகர் வழக்கறிஞர் அமெரிக்கர் பால் ஹாரிஸ் அவர்கள் பிப்ரவரி மாதம் 1905ஆம் ஆண்டு 23ஆம் தேதி தான் இந்த ரோட்டரியை துவக்கி வைத்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு மேலப்பாளையம் ரோட்டரி சங்க தலைவரும் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்க தலைவரும் உறுப்பினர்களும் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செய்து 111வது ஆண்டில் சேவையை நோக்கிய பயணத்தை தொடர்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.